கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் GR வசந்தவேல் அறிமுக கூட்டம் திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் வசந்தவேலுவை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவவேலு தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாகவும் இந்த தேர்தலில் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த ஜனநாயக போர்ல திமுக என்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒன்றிய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமாவது வருகிறதா? நாம் அரசாங்க சார்பாக போடுகிறோமே, அந்த திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கிறதா? திட்டத்திற்கு அனுமதி கிடைப்பதில்லை. போடுகிற திட்டத்திற்கும் பணமும் கொடுப்பதில்லை. எதையும் செய்வதில்லை. கல்வி மானியம் 2000 கோடி ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்கல. என்ன காரணம்? கல்வி மானியம் வந்தால் பள்ளிக்கூடம் கட்ட முடியும், அறை கட்ட முடியும், லேபு கட்ட முடியும், நூலகம் அமைக்க முடியும், ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க மறுக்கிற காரணம் அவனுக்கு என்ன? இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வித்தரத்திலே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது. அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு நாம் முட்டுக்கட்டை போட்டாலும் தமிழ்நாடு முன்னிடத்திலே இருக்கிறது என்ற அந்த பொறாமை, அந்த பொச்சரிப்பு. ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், நம்மிடத்திலே வரி வசூல் செய்யப்படுகிற GST அந்த பண முறையாக நமக்கு பங்கு தருகிறார்களா? 1 ரூபாய் வசூல் செய்தால் 29 திரும்பி தருகிறார். இப்படிப்பட்ட நிலை. ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், டெல்லி நம்மை வஞ்சிக்கிறது, டெல்லி நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறது, டெல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய பங்குபலத்தை கொடுக்க மறுக்கிறது. அதனால் டெல்லியை தோற்கடிக்க வேண்டும். டெல்லியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு வெல்ல வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே வசந்தவேல் திமுக என்ற உதயசூரிய வென்றாக வேண்டும். 200 பேர் வென்றால் தான் தமிழ்நாடு வென்றது என்று பொருள். அந்த 200 பேர் வெல்லுகிற பட்டியலில் வசந்தவேல் வர வேண்டாமா? வசந்தவேல் வந்துதானே ஆக வேண்டும். ஆமா, அதனால்தான் சொல்லுகிறேன். இங்க நம்முடைய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் வசந்தவேல் அவர்களும் 2 பேரும் உங்களை நம்பித்தான் இந்த தேர்தலில் நின்றிருக்கிறோம் என்கிற அடையாளப்படுத்துகின்ற வகையில் உங்கள் அத்தனை பேருக்கு அவர்கள் சாஸ்தாங்கமாக வந்து தங்களுடைய வணக்கத்தை இங்கே தெரிவித்தார். அது வேறு ஒன்றும் அல்ல. நான் உங்களை நம்பிதான் நின்றிருக்கிறேன் என்பது பொருள் தான் அது. உங்களை நம்பலாமா? உங்களை நம்பி அவர்கள் தேர்தலில் நம்பலாமா? இங்க எல்லாம் நம்முடைய ராஜவேலு, வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் எல்லாம் சொன்னாங்க, நாங்க 50,000 ஓட்டு வித்தியாசத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். இங்கே இடம் கிடைக்காமல் வெளியே இருக்கிற தோழர்களை கணக்கு போட்டு கொண்டு வந்து பார்த்தேன். இந்த மொத்த தோழர்களும் ஒருவரும் 10 ஓட்டு கேன்சல் பண்ணாக்கா இது ஜெயிக்க வேண்டியது என்ன தெரியுமா? 75,000 ஓட்டு வித்தியாசம். சிவகங்கை